வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜூன் 9 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது மன்னார் வளைகுடாவிலே வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலின் மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு அந்தமான் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு இது ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நெருங்கி வருகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் தெற்கு மத்திய வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதி, இலங்கை சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த காற்று மாலை நேரத்தில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி பயணிக்கும். காரணம், தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பம் அதை நிரப்புவதற்காக இந்த காற்று லேசாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி பயணிக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கு. நாளை மாலையிலிருந்து விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கிறது. மன்னார் வளைகுடாவிலே மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வங்க கடற்பகுதிகளில் வலுவான காற்று எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் கொடுத்தது. நாளையிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று இருக்கிறது. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடற்பகுதி, அதில் குறிப்பாக மன்னார் வளைகுடா, இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி எல்லாம் வலுவான காற்று இருக்கிறது. ஒட்டுமொத்த தெற்கு மத்திய வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் எல்லாமே வலுவான காற்று. 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியை விட 11ஆம் தேதி மேலும் வலுப்பெறும். கணவாய் பகுதிகளில் நுழைந்து தென்மேற்கு பருவக்காற்றாக நுழையக்கூடிய காற்று வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கடலோரம் முழுவதுமே அச்சுறுத்தும் காற்று தான். 13 அதை விட அதிகமாக இருக்கும். 13, 14, 15 எல்லாம் கண்டிப்பாக கடலில் இறங்க முடியாது. 13, 14, 12, 13, 14, 15 இந்த நாட்கள் கடலில் இறங்க வேண்டாம். அரபிக்கடல்லையும் 13, 14, 15, 16 காற்று அதிகரிக்கும். 12ஆம் தேதியிலிருந்து அரபிக்கடலுக்கும் தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கு. 10ஆம் தேதியே எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கு அரபிக்கடலில். 11ஆம் தேதி கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளை அரபிக்கடலில் இறக்க முடியாது. தொடர்ந்து வங்கக்கடலில் விசைப்படகையும் இறக்க முடியாது. ஏற்கனவே கடந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழையில் சரக்கு கப்பல் ஒன்றையே மூழ்கடித்தது. இதை நினைவில் கொண்டு தென்மேற்கு பருவக்காற்று வலுப்பெறப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு அரபிக்கடலில் வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேல் 13, 14, 15 அரபிக்கடலை விட வங்கக்கடலில் தான் அதிகமான காற்று 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும். இது அரபிக்கடலில் வரக்கூடிய 14ஆம் தேதியிலிருந்து அங்கேயும் 65 கிலோமீட்டராக மாறிடும். அரபிக்கடலில் மீண்டும் ஒரு கடும் அச்சுறுத்தல் காற்றுங்க. ஏற்கனவே ஒரு சுற்று தென்மேற்கு பருவமழையில் வீசிய காற்று போல, சரக்கு கப்பலை அலக்கழித்து கவிழச் செய்த ஒரு காற்று போல மீண்டும் 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மத்திய அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதி, சுற்றுவட்டார பகுதி, தெற்கு கேரளா கேரளா, கர்நாடகா பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் கணவாய் காற்று பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழையை சாரலாக கொடுக்கக்கூடிய தென்மேற்கு காற்று, நீலகிரி மாவட்டத்தில் எல்லாம் மரங்களை சாய்க்கக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று வரக்கூடிய 14, 15, 16 எல்லாம் வலுவான காற்றாக இருக்கும். இது குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்திலையும், அரபிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடல் ஒட்டுமொத்த பகுதியிலுமே இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும். முக்கடலிலும் மீன்பிடிக்க 12ஆம் தேதிக்கு மேல் செல்ல வேண்டாம். தொடர்ந்து அது 12ஆம் தேதி மட்டும் இல்லைங்க, 20ஆம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் காற்று இருந்து கொண்டு தான் இருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலே வங்கக்கடலில் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அதனால் அரபிக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் குமரிக்கடலில் வேகம் குறையும். ஆனால் அரபிக்கடலில் காற்று இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வேண்டாம். எடை குறைந்த படகுக்கு தடை விதித்து எடை மிகுந்த படகு, விசைப்படகு மீன்பிடிக்கலாம். ஆனால் எடை மிகுந்த படகுக்கும் நாளை மாலையிலிருந்து சுமார் ஒரு 10-15 நாட்களுக்கு முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று இருக்கிறது. கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். கண்டிப்பாக இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் இன்றைக்கு மழை இருக்குது. ஒரு லேசான மழையாக இருக்கும் இன்றைக்கு இலங்கையோட தென்மேற்கு பகுதியில், அதாவது கொழும்பு காலி. நாளை 10ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மழை நாளை அதிகாலை யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, தலைமன்னார் பகுதிக்கு கொடுக்கலாம். இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை உள்ளே போய் மலைப்பகுதிகளிலேயும் லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். நாளை 10ஆம் தேதி இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதியும் நல்ல மழைப்பொழிவு இலங்கையில் தெரிகிறது. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் 11ஆம் தேதி கனமழையே தெரிகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நள்ளிரவு அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கையில் தெற்கு தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து சாரல் மழைப்பொழிவு கொடுக்க 13, 14, 15 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்து இலங்கையில் பரவலான சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி இலங்கையில் வரக்கூடிய 16ஆம் தேதி வரை வலுத்த மழைப்பொழிவு இருக்குது. அதுக்கப்புறம் காற்றோட திசை கொஞ்சம் மாறி இருந்தாலும் இலங்கையில் தூறல் சாரல் இதமான வெப்பநிலையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இலங்கை ஊடாக போகக்கூடிய காற்று இலங்கை தமிழ்நாடு தொடாமல் அரபிக்கடலிலே கர்நாடகா வழியாகவும் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு புறமாகவும் திசை மாறி பயணிக்கும். இதனால் வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்கும் 16க்கு மேல் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஆனால் மழை இருக்கும், தீவிரம் குறைஞ்சிருக்கும். 16ஆம் தேதி வரை நல்ல மழை இருக்குது. இதில் 10லிருந்து இன்னும் கொஞ்சம் கூடும். 12லேருந்து நல்ல மழை இருக்குது இலங்கைக்கு. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மழைப்பொழிவு எட்டும் பாக்கியல சிந்து வழியாக அதிகாலை நேரங்களில் நள்ளிரவுக்கு பிறகு என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக அதனை தொடர்ந்து ஜூன் இறுதியிலையும் நிகழ்வு இருக்குது, நல்ல மழை இருக்குது. ஜூலையில் இன்னும் வலுவான மழை இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது. அக்டோபர் பிறந்ததும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளில் செப்டம்பர், அக்டோபர்லேயே காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் தருவாதியில் நல்ல மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்க இருக்குது. வடகிழக்கு பருவமழை மிகவும் வலுவான நிகழ்வுகளால் அதிக மழை தர வாய்ப்பு இருக்குது. சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும், வலுவான நிகழ்வும் உருவாகும். இந்த ஆண்டு இலங்கையோட பருவமழை இன்றைக்கு அதிகமான மழைப்பொழிவை தருவதற்கு தான் வாய்ப்பு. 2025 வடகிழக்கு பருவமழை மிகுதியாக இருக்கும். 2026 பிப்ரவரி வரை இலங்கையோட வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கை இலங்கையின் பிற மக்களுக்கும் வழங்கி அவர்களும் லாபம் அடைய கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.